أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹஜ்ஜத்துல் விதா. மக்கா வெற்றிக்கு பிறகு அரபு நாட்டவர் இஸ்லாமின் பெருமைகளை நன்கு விளங்கி கொண்டு கூட்டம் கூட்டமாக இஸ்லாமில் இணைந்தனர். அந்த வேளை அன்னலார் தானே ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி இஸ்லாமின் இந்த மகத்தான கடமையின் அருமை பெருமையை அதை நிறைவேற்றும் சரியான முறைகளை விளங்கிடவும் ஷிர்கான விஷயங்களை அறியாமை கால சடங்குகள் முதலியவற்றையும் களைய வேண்டும் என கருதினார்கள். ஆகையால் அன்னலார் ஹஜ்ஜு செய்வதற்காக ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்காயிதா மாதம் 25 அல்லது 26ஆம் நாள் நுகர் தொழுகைக்கு பின் மதினாவில் இருந்து புறப்பட்டார்கள். அன்னலாரின் மனைவியரும் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் 1,00,000க்கும் அதிகமான சஹாபா பெருமக்களும் உடன் சென்றனர். துல் குலைஃபா என்ற இடம் சென்றடைந்ததும் குளித்து இஹ்ராம் அணிந்து துல்ஹஜ் மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மக்கா சென்றடைந்து முதல் இறை ஆலயத்தை தவாப் செய்தார்கள். சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடினார்கள். மேலும் துல்ஹஜ் 8ஆம் நாளிலிருந்து ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள். இது அன்னலாரின் புனித வாழ்வின் கடைசி ஹஜ்ஜாகும். இதற்குத்தான் ஹஜ்ஜத்துல் விதா என்று கூறப்படுகிறது. இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல். மனித தலை அல்லாஹுவின் ஆற்றல். மனிதனின் தலையை வட்ட வடிவமாக உருண்டையாக அழகானதாக அல்லாஹ் படைத்துள்ளான். மேலும் அதில் முழு உடலுக்கான விலை உயர்ந்த அரிய பொக்கிஷத்தை மறைத்து வைத்துள்ளான். மனிதனின் தலை 55 எலும்புகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து எலும்புகளும் ஒன்றுக்கொன்று பிரிந்தே இருக்கின்றன. வெவ்வேறு வடிவங்களையும் பெற்றிருக்கின்றன. 6 எலும்புகள் கபாலத்தில் உள்ளன. 24 எலும்புகள் மேல்தாடையிலும் 2 கீழ்த்தாடையிலும் மீதமுள்ளவை பற்களிலும் உள்ளன. இவ்வளவு நேர்த்தியுடன் அவற்றை இணைத்து அழகாக படைத்தவன் எவ்வளவு பெரிய வல்லவன். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. மனைவியின் சொத்தில் கணவரின் பங்கு. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்கள் மனைவியர் விட்டு சென்ற சொத்தில் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு. அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதிலிருந்து உங்களுக்கு கால் பாகம்தான். இதுவும் அவர்கள் செய்திருக்கின்ற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர்தான். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. படுக்கையை உதறுதல். நீங்கள் தூங்கும் செல்லும் முன்பாக படுக்கையை ஒரு துணியால் தட்டி உதறுங்கள். அதில் ஏதாவது இடையூறு தருபவை இருக்கலாம் என நபி அவர்கள் கூறினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சுவனத்தில் நுழைய செய்பவை. மக்கள் சுவனத்தில் நுழைய காரணமாக கூடிய அதி முக்கியமானது எது என்று நபி அவர்களிடம் வினவப்பட்டதற்கு அல்லாஹுவுக்கு அஞ்சுவதும் நற்குணம் என பதிலளித்தார்கள். நரகில் நுழைந்திட பெரிதும் காரணமானது எது என்று வினவப்பட்டதற்கு வாயும் வெக்கஸ்தலமும் என்று கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. கணுக்காலுக்கு கீழ் ஆடை அணிதல். எவர் பெருமையாக தனது கைலியை கணுக்காலுக்கு கீழாக தரையில் இழுபடுமாறு அணுகிறாரோ அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவரை அருட்பார்வையால் பார்க்க மாட்டான் என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. யார் வெற்றியாளர்? இஸ்லாமை ஏற்று தேவைக்கேற்ற உணவு கிடைக்கப்பெற்று போதுமென்ற மனம் கொண்டவர் வெற்றி பெற்றவராவார் என நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. சூனத்தாரின் கௌரவம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக நல்லவர்கள் அந்நாளில் இன்ப சூனபதியில் உயர்ந்த கட்டில்கள் மீது சாய்ந்த வண்ணம் சொர்க்க காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய முகத்தில் சுகபோகத்தின் செழிப்பை நீர் காண்பீர். முத்திரையிடப்பட்டிருக்கும் களப்பற்ற திராட்சை ரசம் அவர்களுக்கு புகட்டப்படும். அது கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டிருக்கும். பானத்தை ஆசை கொள்ள விரும்புவோர் அதனையே ஆசை கொள்ளவும். அதில் தஸ்னீம் என்ற வடிகட்டிய பானமும் கலந்திருக்கும். தஸ்னீம் என்பது அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் அருந்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நீர்ச்சுனையா
கடமையாகும். 9வதாக நபி வழி மருத்துவம். பசும்பாலின் பயன்கள். பசும்பாலை பருகுங்கள், ஏனெனில் பசு எல்லா வகையான மூலிகைகளையும் மேய்கிறது. எனவே அதில் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது என நபி அவர்கள் கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்து அவன் இறக்கி வைத்த சத்திய வசனங்களை கவனித்து அஞ்சி நடுங்கும் நேரம் வரவில்லையா? இவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல் இவர்களும் ஆகிவிட வேண்டாம். இவ்வாறு அவர்கள் மீது ஒரு காலம் சென்று அவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன. அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாக ஆகிவிட்டனர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.